Hello guys. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் சர்க்கிள். ஏற்கனவே நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்ன மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது மாறுதுன்றதை பற்றி பார்த்துருக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் டிரெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து என்ன மாதிரி மாறுதுன்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மோஸ்ட் சர்க்கிளும் வந்து அதை தான் சொல்ல வருது. ரொட்டேட் பண்ணும்போது அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஃபினிட்டெசிமல் ஒரு ஒப்ஜெக்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது அதில் தொழிற்படுற ஸ்ட்ரெஸ் டிரெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன மாதிரி மாறுதுன்றது தான் சொல்ல வருது. பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே தான் மோஸ்ட் சர்க்கிள். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, அதை எப்படி செய்ய போகிறோம்ன்ற எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு தான் இனி வர டைம் பார்க்க போகிறோம். மோஸ்ட் சர்க்கிள் இருந்து எங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் டிரெக்ட் ஸ்ட்ரெஸ் அல்லது பிரின்சிபல் பிளேன் அண்ட் ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு கோணத்தில் நாங்கள் திருப்பினா அப்போ தொழிற்படுற ஸ்ட்ரெஸ். இதெல்லாத்தையும் மோஸ்ட் சர்க்கிளால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஈக்குவேஷனால் கண்டுபிடிக்கிறதை விடவே நாங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து மோஸ்ட் சர்க்கிளால் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அது வந்து கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன்லேயே இருக்குது. எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நாங்கள் முதல் பார்த்த ஈக்குவேஷன். அதாவது ஒரு டீட்டா வகையில், அதாவது டீட்டா கவுண்டர் கிளாக் வைஸில் நான் வந்து அந்த ஒப்ஜெக்டை நான் திருப்பினேன்னா அப்போக்கு உருவாகிற ஸ்ட்ரெஸ் வந்து புதிய டிரெக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஈக்குவேஷனால் தரப்படும். அதே மாதிரி அப்போக்கு உருவாகிற சியர் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ஈக்குவேஷனால் தரப்படும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே இருக்கிற சைன் டீட்டா அண்ட் இங்கே இருக்கிற கொஸ் டீட்டா, சைன் டீட்டா அண்ட் கொஸ் டீட்டா இந்த ரெண்டு கணியத்தையும் இல்லாமல் செய்து, இந்த பரிமாணங்களை இல்லாமல் செய்து நான் இந்த சிக்மா எக்ஸ் டேஸுக்கு டோ எக்ஸ் டேஸ் ஒய் டேஸுக்கு இடையில ஒரு தொடர்பு எடுக்க போகிறேன். அந்த தொடர்பு நீங்கள் இது ரெண்டையும் சுருக்கினீங்களா உங்களுக்கு இந்த தொடர்பு இப்படி வருது. ஓகே, இந்த தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல பார்த்தது சிக்மா அவரேஜ்ன்றது வந்து சிக்மா எக்ஸையும் சிக்மா ஒய்யையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கிறதுக்கு சமம். அதை நான் இதில் கொண்டு வந்து ப்ளக் பண்ணினேன்னா எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட் வந்து என்ன வருது, சிக்மா எக்ஸ் டேஸ் மைனஸ் சிக்மா அவரேஜ் அவ்வளோத்தின் ஸ்கொயர் ப்ளஸ் டோர் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்ன்றது இவர், இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்ன்றது வந்து இவர். எங்களுக்கு இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை பார்த்தா எப்படி இருக்குது, x minus x naught in a square plus y minus y naught in a square is equal to r square. இது வந்து என்னத்தின் ஈக்குவேஷன் என்றா சர்க்கிளின் ஈக்குவேஷன். சர்க்கிளின் ஜென்ரல் ஈக்குவேஷன் தான் வந்து x minus x naught in a square plus y minus y naught in a square plus r is equal to r square. இதான் வந்து சர்க்கிளின் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஆகவே நான் இதுக்கும் ஆருக்கும் சிக்மா எக்ஸுக்கும் டோர் எக்ஸ் ஒய்க்கும் இடையிலான தொடர்பு கேட்க எனக்கு கிடைக்கிறது வந்து என்ன, ஒரு சர்க்கிள் ஒன்று உருவாக போகுது. அந்த தொடர்பு வச்சு தான் நாங்கள் பின்வரும் சில விஷயங்களை கணிக்க போகிறோம். இதில் வந்து ஆர் வந்து என்ன, ஆர் வந்து ரேடியஸ் வந்து ஏற்கனவே முன்னுக்கு தந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆர் வந்து என்ன, ரூட்டுக்குள்ளே சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஓவர் 2 முழுவதும் ஸ்கொயர் ப்ளஸ் டோர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதில் இருந்து இது ஒரு சர்க்கிளின் ஈக்குவேஷன். அதில் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சென்டர் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நோட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் நோட். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நோட் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் நோட்ன்றது எக்ஸ் நோட் ஒய் நோட் தான் வந்து என்ன வேறு சென்டராக இருக்குது. நீங்கள் எக்ஸ் நோட்ன்றது சிக்மா அவரேஜ் அண்ட் ஒய் நோட்ன்றது 0. அந்த சர்க்கிளின் சென்டர் வந்து அதோட கோஆர்டினேட் வந்து எங்கே இருப்பாருன்னா சிக்மா அவரேஜ் 0, y axisல 0 as இங்கே x axisல வந்து சிக்மா அவரேஜில் இருப்பார். ரேடியஸ் வந்து r, அதுக்கான பெர்மன் வந்து இதில் இருந்து பெறப்படும். ஓகே, இதான் வந்து அது சென்டர் வந்து சிக்மா அவரேஜ் 0, அதே மாதிரி இதன் ரேடியஸ் வந்து இந்த அளவு தூரம். ஓகே, இங்கே தந்திருக்கேன் சிக்மா அவரேஜுக்கான டெஃபினிஷனும் ரேடியஸுக்கான
இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷனும் தந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து எனக்கு சிக்மா மேக்ஸிமம் கேட்டாங்கண்டா, அதாவது சிக்மா மேக்ஸிமம் அண்ட் சிக்மா மினிமம் கேட்டால் இதில் இருந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நீங்கள் சர்க்கிளும் கீறிட்டீங்களா, இதில் இருந்து எப்படி நான் சிக்மா மேக்ஸிமமும் சிக்மா மினிமத்தையும் கண்டுபிடிக்கிறது? ஸோ சிக்மா மேக்ஸிமம்ன்றது வந்து சிக்மா மேக்ஸிமம்ன்றது இந்த சிக்மா எக்ஸ் டேஷ்னு மேக்ஸிமம் பாயிண்ட் எங்கே? இங்கே. மினிமம் பாயிண்ட் எங்கே? இங்கே. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இங்கே, மினிமம் பாயிண்ட் வந்து இங்கே. உங்களுக்கு தெரியும் இது இவ்வளவும் இந்தளவு தூரமும் வந்து சிக்மா அவரேஜ். அந்த சிக்மா அவரேஜ்லேருந்து இவ்வளவு ரேடியஸ். ஸோ சிக்மா அவரேஜ் ப்ளஸ் ரேடியஸ் என்னது தரும்? சிக்மா மேக்ஸிமத்தை தரும். சிக்மா அவரேஜ் மைனஸ் ரேடியஸ் என்னது தரும்? சிக்மா மினிமத்தை தரும். அதே மாதிரி இது வந்து டோர் எக்ஸ்ஒய்ன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸின் மேக்ஸிமம் என்னது தரும்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸின் மேக்ஸிமம் வந்து யார்? ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸின் மேக்ஸிமம் இவர். ஸோ அவர் வந்து என்னத்தை தருவார்? அவர் வந்து ரேடியஸ் தான் வந்து ரேடியஸ் தான் வந்து டோர் மேக்ஸிமமாக இருப்பார். ஓகே, ஸோ டோர் மேக்ஸிமம் வந்து ரேடியஸாக இருப்பார். ஸோ சிக்மா மேக்ஸிமம் எங்களால் வந்து இந்த மோஸ்ட் சர்க்கிள் கீற முடியுமா இருந்ததுண்டா சிக்மா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம், சிக்மா மினிமம் கண்டுபிடிக்கலாம், டோர் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள். ஸோ மோஸ்ட் சர்க்கிள் வந்து கீற போகிறோம். மோஸ்ட் சர்க்கிள் வந்து கீறதுக்கு முதல்ல சில விஷயங்கள் நாங்கள் கருத்தில் கொள்வோம். அதுண்ட டிரெக்ஷன்ஸ். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மோஸ்ட் சர்க்கிள் கீற போகிறோம். மோஸ்ட் சர்க்கிள் கீறிக்க 2 ஆக்சிஸ் குறிப்போம். யார்? சிக்மா எக்ஸும் டோர் எக்ஸ்ஒய்யும் குறிப்போம். இதுண்ட டிரெக்ஷன் வந்து ரொம்ப இங்கே வந்து முக்கியத்துவம் வகிக்குது. ஏனென்னா சிக்மா எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ன்றது ரைட் சைடில் கொடுக்குறோம். அதே மாதிரி டோர் எக்ஸ்ஒய் பாசிட்டிவ்ன்றது டவுன் சைடில் டவுன்வேர்டாக கொடுக்குறோம். அதே என்ன ரீசனுக்காக இல்லை, நீங்கள் வந்து ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணலாம் தான். தேர் ஆர் 2 மெத்தட்ஸ், 2 forms of using these things. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிக்மா எக்ஸ் in right side and tau xy in downward direction. Second one is sigma x in right side and tau xy in upward direction. ஸோ 2 விதமான நோட்டேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து இப்படி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்ததுண்டா, ஓகே அதை பார்ப்போம். அது வந்து இப்போ டீட்டா சமன் எந்த விதமான திருப்பத்துக்கும் உட்படாமல் இருக்கீங்க, உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வைங்க. நாங்கள் வந்து டீட்டா வந்து பாசிட்டிவாக இப்போ எடுத்துனாங்க, கவுண்டர் குலக் வைஸாக திருப்பி எடுத்துனாங்க. ஓகே, இப்போ நான் கவுண்டர் குலக் வைஸில் திருப்பினேன்டா உங்களுக்கு படம் வந்து இப்படி இருக்கு. ஸோ கவுண்டர் குலக் வைஸில் உங்களுக்கு இப்படி வரப்போகுது. ஓகே, இப்போ நான் வந்து சிக்மா எக்ஸ் ஓகே இங்கே இருக்குது, டோர் எக்ஸ்ஒய்யை மேலே எடுத்தனண்டா, டோர் எக்ஸ்ஒய்யை நான் வந்து மேலே பாசிட்டிவாக எடுத்தனண்டா, நான் இந்த பக்கம் திருப்புறேன் தானே, கவுண்டர் குலக் வைஸாக திருப்புறேன் தானே. திருப்பேக்க இங்கே இருக்கிற உருவம், இங்கே இருக்கிற இந்த கோடு இருக்குது தானே, இந்த டயமீட்டர் வந்து இங்கே வந்து மேலே பாசிட்டிவாக எடுத்தனண்டா என்ன செய்யுமாண்டா, இந்த பக்கம் தான், அதாவது கிளாக் வைஸ் தான் மூவ் பண்ணினா தான் எனக்கு இப்படி இருக்கிற உருவத்துக்கான ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். விளங்குதா என்ன நான் சொல்ல வரேன்டா? இது வந்து நீங்கள் கவுண்டர் குலக் வைஸில் திருப்புறீங்களா? ஓகே, கவுண்டர் குலக் வைஸில் திருப்பேக்க இதுவும் இந்த டயமீட்டரும் கவுண்டர் குலக் வைஸில் தான் திரும்பி எனக்கு இதை வந்து ரிப்ரசன்ட் பண்ணுமா இருந்தால் இதை ரிப்ரசன்ட் இப்போ ஆரம்பத்தில் டீட்டா சமன் 0ல் இருக்கே அதை எந்த வடிவத்தை ரிப்ரசன்ட் பண்ணுது? இந்த வடிவத்தை ரிப்ரசன்ட் பண்ணுது. ஆஃப்டர் டீட்டா பாக திரும்பினா பிறகு என்ன இந்த லைன் தானே இதை ரிப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை ரிப்ரசன்ட் பண்ணிக்கு இது என்ன செய்யுது? இடஞ்சுழியாக திரும்புது. இதுவும் வந்து என்ன செய்யுது? இடஞ்சுழியாக திரும்புது. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே ஓரியன்டேஷன் மீன்ஸ் ரெண்டுமே இந்த இடஞ்சுழி போக்க கொண்டிருக்கணும்டா இவர் வந்து டோர் எக்ஸ்ஒய் வந்து பாசிட்டிவ் வந்து டவுன்வேர்டாக தான் இருக்கணும். ஓகே, டோர் எக்ஸ்ஒய் பாசிட்டிவ் வந்து ஏன் டவுன்வேர்டாக இருக்கணும்னு இப்போ விளங்குதா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் எப்படி வந்து மோஸ்ட் சர்க்கிள் வந்து கீறுறது பார்ப்போம். ஸோ எப்படி வந்து மோஸ்ட் சர்க்கிள் கீறுறதுன்றது வந்து எங்களுக்கு சார் வந்து என்ன முறையில் சொன்னார்ன்றதையும் நான் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ண மெத்தடையும் சொல்கிறேன். எது ஈஸியோ மேபி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு சின்ன வித்தியாசம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதில் முதலாவது லொக்கேட்டட் நோன் பாயிண்ட்ஸ். இதில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்.
நான் பின்னுக்கு வந்து இது இந்த படம் என்ன வகையான ஜென்ரலாக நாங்கள் ஒரு படத்தை தான் கருதி அதுக்கான மோசக்கெல்லாம் நாங்கள் இதில் கீறுறோம். எல்லா வகைக்கும் நாங்கள் கீறல. ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரி ஷியரும் இந்த மாதிரி டிரெக்டும் தொழிற்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழிற்பட்டு தாண்டா நாங்கள் அதுக்கான மோசைக்கிள் கீறுறதை பற்றி தான் இதில் கதைக்க போகிறோம். ஸோ அதில் வந்து முதலாக என்ன செய்யணும்னா எனக்கு தெரிஞ்ச 2 புள்ளியை கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து என்ன தெரியுமெண்டா படம் வந்து இப்படி தான் இருக்கு. ஒரு ஸ்கேரில் சிக்மா எக்ஸும் தெரியும், சிக்மா ஒய்யும் தெரியும், அதே மாதிரி எனக்கு வந்து ஷியரும் தெரியும். சிக்மா எக்ஸ் தெரியும், சிக்மா ஒய் தெரியும், சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய் அண்ட் ஷியர் இந்த 3 விஷயமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தான் நாங்கள் வந்து கீற போகிறோம். ஸோ 2 நோன் பாயிண்ட்ஸில் வந்து ஒரு ஆள் வந்து சிக்மா எக்ஸ் அப்பைக்கு இருக்கிற ஷியர் அந்த 2 கோஆர்டினேட். அதே மாதிரி அப்பைக்கு என்ன இந்த சிக்மா எக்ஸ் வந்து தீட்டா சமன் 0 இருக்கும், அதாவது திரும்பாமல் இருக்கிற கோஆர்டினேட் வேற சிக்மா எக்ஸும் டோர் எக்ஸ் ஒய்யும். அதே மாதிரி பி என்ன புள்ளி வந்து என்ன சிக்மா ஒய்யும் டோர் எக்ஸ் ஒய்யும். அது வந்து தீட்டா சமன் 90 பாகையில் திரும்பினா பிறகு, அதாவது இப்போ இது வந்து சிக்மா எக்ஸும் தீட்டா சமன் 0 பாகைக்கு சிக்மா எக்ஸும் மைனஸ் டோர் எக்ஸ் ஒய்யண்டா இது 90 பாகையில் திரும்பினா பிறகு எனக்கு கிடைக்க போகிற ஆள் தான் வந்து சிக்மா ஒய்யும் டோர் எக்ஸ் ஒய்யும். விளங்குதா? சிக்மா எக்ஸும் மைனஸ் டோர் எக்ஸ் ஒய்யும் 90 பாகையால் திரும்பினா பிறகு எனக்கு கிடைக்க போகிறாக்கெல்லாம் வந்து சிக்மா ஒய்யும் டோர் எக்ஸ் ஒய்யும். இதில் வந்து சிக்மா எக்ஸ் வரைக்க டோர் எக்ஸ் ஒய்க்கு முன்னால் மைனஸ் ஐயும், சிக்மா ஒய் வரைக்க டோர் எக்ஸ் ஒய்க்கு முன்னால் ப்ளஸ்ஸும் எடுக்க சொல்லப்பட்டது. ஓகே, அடுத்த புக்கை நான் ரெஃபர் பண்ணதிலிருந்து அதில் சொல்கிறது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இதை வந்து ஏன் எடுக்கிறோம்ன்றே எனக்கு தெரியாது. மைனஸ் சேம் இதில் வந்து ப்ளஸ் சேம் எடுக்க சொல்லப்பட்டதில் இருந்து நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அதை விட அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, இதில் வந்து கவனிச்சிங்கன்னா ஏன் வந்து இது ப்ளஸ் ஆகும் இதில் மைனஸ் ஆகும் வருவோம்னா உங்களுக்கு தெரியும் இன்டர்செக்ட் பண்ண போகிற புள்ளி. நீங்கள் முதல்ல இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா கிளியராக இன்டர்செக்ட் பண்ண போகிற புள்ளி எந்த எக்ஸிஸை டோர் எக்ஸ் சிக்மா எக்ஸ் இருந்து அந்த ஒரு எக்ஸிஸ் அந்த எக்ஸிஸை இன்டர்செக்ட் பண்ண போகிற புள்ளி உங்களுக்கு தெரியும் தானே, அதில் தான் சென்டர் வர போகிறேன். ஓகே, ஸோ அந்த சென்டர் வந்து என்னவாக இருக்கணும் சிக்மா அவரேஜ் 0 இருக்கணும், அதாவது வைக்கூறு வந்து 0 இருக்கணும். ஸோ வைக்கூறு 0 இருக்கணும்னா ஏயும் பிஏயும் கூட்டி 2ஆல் பிரிக்க எனக்கு என்ன விட வரணும் 0 வரணும். ஸோ ஒரு ஆள் ப்ளஸ் அண்டா இன்னொரு ஆள் வந்து என்னவாக இருக்கணும் மைனஸாக இருக்கணும். ஸோ அதுதான் ரீசன் வந்து ஒரு ஆள் ப்ளஸ்ஸும் இன்னொரு ஆள் மைனஸும். ஆனால் ஏன் வந்து சிக்மா எக்ஸுக்கு மைனஸும் ஏன் வந்து சிக்மா எக்ஸுக்கு ப்ளஸ்ஸும் வருதுன்றது வந்து அது சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன சொல்லணும், இந்த 2 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இப்போ எனக்கு தெரியும், இந்த பாயிண்ட்டும் தெரியும், அடுத்த இந்த பாயிண்ட்டும் தெரியும். இதுக்கடுத்து என்ன செய்யணும்னா நான் வந்து 2ஐயும் கனெக்ட் பண்ணி அந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிற இன்டர்செக்ஷன் எங்கே அந்த இன்டர்செக்ஷனை கண்டுபிடிப்பேன். அந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிற கோஆர்டினேட் தான் வந்து சிக்மா அவரேஜ் 0. ஓகே, இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா but the mark points normally is the torr x y is positive. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன ஏன் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் வந்ததுண்டா, அதாவது மைனஸ் இவருக்கும் ப்ளஸ் இவருக்கும், அதாவது நான் இப்போ அடுத்தது சொல்ல போகிற மெத்தட்டில் இருந்து வேறுபடுறது வந்து இந்த விஷயம்தான். அதாவது அடுத்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பியில் வந்து மைனஸ் வரும், ஏயில் வந்து ப்ளஸ் வரும். ஓகே, அடுத்த மெத்தடில் கிளியராக சொல்கிறேன் ஏன் வந்து இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தேன். ஓகே, அதுக்கு முதல்ல இதில் வந்து அதை விட இது ஏன் வந்து என்னத்தால் வித்தியாசப்படுதுன்னா அதில் பியில் மைனஸ் வந்தது, ஏயில் ப்ளஸ் வந்தது, இது அதுக்கு ஒப்போசிட்டாக இருக்குது. இதே ஒப்போசிட்டாக இருக்குன்றதையும் நான் கொஞ்சத்தில் சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல என்ன செய்வீங்கன்னா 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஏகம பி அதின் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிப்பீங்க. அதுக்கடுத்தது வந்து நார்மலாக இது வந்து நீங்கள் நார்மலாக XY தளத்தில் என்ன இருக்குமோ அதை குறித்தா ஓகே. நார்மலாக XY பிளேனில் எப்படி குறிப்பீங்களோ இது பாசிட்டிவ், இது இந்த சைட் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி இந்த சைட் வந்து பாசிட்டிவ்.
அதாவது நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. மீன்ஸ் கீழே இருக்கிறது பாசிட்டிவ் அண்ட் நான் சொன்னானே டோர் சிக்மா மேக்ஸிமம் வந்து சிக்மா வந்து ரைட் சைட் பாசிட்டிவ் அண்ட் டோர் வந்து அப்சைட் டவுன் பாசிட்டிவ் சொன்னான்ல, அது வந்து நீங்கள் இப்படி போடைக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, அது வந்து அடுத்த மெத்தடுக்கு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன செய்வீங்களான்னு நார்மலாக, ஆனால் குறிக்க திசை நீங்கள் இப்போ குறிப்பீங்களானே இப்படி குறிக்கக்கூடாது. ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்ன்னு குறிக்கக்கூடாது. குறிக்க இங்கே ப்ளஸ்ன்னு குறிக்கணும். ஆனால் இதில் நீங்கள் கோஆர்டினேட்டை கொண்டு வந்து போடைக்க நார்மலாக இவரை தான் ப்ளஸ் இவரையும் ப்ளஸ் இந்த ரெண்டும் தான் ப்ளஸ்ன்னு எடுத்து கோஆர்டினேட்டை குறிக்கணும். விளங்குதா? முதல்ல என்ன செய்வீங்க, இவரை கண்டுபிடிப்பீங்க, ரெண்டு புள்ளியை கண்டுபிடிப்பீங்க. புள்ளியை வந்து இந்த முறையிலேயே கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த புள்ளியை வந்து குறிக்க இவரை ப்ளஸ் அதே மாதிரி இவரை ப்ளஸ் ரெண்டு இல்லாமல் இவரை ப்ளஸ் ரெண்டு எடுத்து குறியுங்க. பட் மார்க் பண்ணிக்க வந்து இவரை ப்ளஸ்ன்னு மார்க் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு பிறகு சேர்க்கலை கிரிட்டு கேட்ட எழுதி போகிறேன். புக் மெத்தட் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதை நான் ரெஃபர் பண்ணுற மெத்தட் வந்து அதில் முதலாவது நார்மலாக தான் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸிஸ் போடுங்க. இந்த ஒரு எக்ஸிஸ் 2x டேஷ் y டேஷ், அதே மாதிரி சிக்மா x டேஷ். அதுக்கு அடுத்தது லொக்கேட் த பாயிண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் வந்து அடுத்த விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா சிக்மா எக்ஸ். ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இதுதான் அந்த படம். இந்த படத்துக்கு தான் நாங்கள் வந்து மோஸ்ட் சர்க்கிள் போயிருக்கோம். ஸோ இதில் வந்து சிக்மா எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, டென்ஷனாக இருக்கா கம்ப்ரெஷனாக இருக்குதா? இது இந்த ஒப்ஜெக்டை வந்து டென்ஷனுக்கு உட்படுத்தும். ஸோ சிக்மா எக்ஸ் வந்து ப்ளஸ். அதே மாதிரி சிக்மா y வந்து டென்ஷனுக்கு உட்படுத்துமா கம்ப்ரெஷனுக்கு உட்படுத்துமான்னு பார்த்து சிக்மா yயும் வந்து ப்ளஸ். அடுத்தது வந்து டோரெக்ஸ் y வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து ப்ளஸ். அதாவது இந்த ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு புள்ளியை பற்றி இதுகிட்ட திருப்பத்தை எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இது கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து ப்ளஸ். அதே மாதிரி இந்த புள்ளியை பற்றி இது எடுத்திங்கன்னா இது கிளாக் வைஸ். ஸோ அது வந்து நெகட்டிவ். கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ளஸ், கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்களா, இது வந்து நான் முதல் சொன்னதுலேருந்து இது என்ன வித்தியாசப்படுதுன்னா இதுக்கு முதல் அதில் வந்து இதில் மைனஸ் வந்தது, இதுக்கு வந்து இதில் மைனஸ் வருது. அதனால தான் வித்தியாசம். அதே அப்படி என்னதா அதில் சேர் சொல்ல வந்த விஷயம் வந்து அதில் வர்ற பாயிண்ட் எல்லாமே நீங்கள் ஒன்றுமே யோசிக்காமல், ஏன்னா நாங்கள் வந்து வளமையாக என்னத்துக்கு பழக்கப்பட்டுட்டோம்னா இந்த சைட்டை ப்ளஸ் அண்டு இந்த சைட்டை ப்ளஸ் அண்டு தானே நாங்கள் எடுத்து பழக்கப்பட்டுட்டோம். ஸோ இப்போ நாங்கள் திடீரென மைனஸ் இதை வந்து ப்ளஸ் எடுக்க நாங்கள் குழம்பிடுவோம்ன்றதுக்காக தான் இந்த மைனஸை, அதாவது இந்த எக்ஸிஸ் தானே ப்ளஸ் அண்டு வந்தது. ஸோ இதை மாற்றணுமெண்டா இதை வந்து இந்த ரெண்டு குறியை மாற்றி விட்டால் சரி தானே. ஸோ அதனால தான் சரி அதை மைனஸ் இதை மைனஸ் ஆகும், இப்போ இங்கே இதை மைனஸ் ஆகும் கருது. ஓகேயா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஓகே ரெண்டு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டீங்க. தீட்டா சமன் 0 இருக்க புள்ளி ஏற்கனவே சொன்னேன். தீட்டா சமன் 0 இருக்க இந்த புள்ளியையும் தீட்டா சமன் 90 பாகையில் திரும்பினா பிறகு வந்து இந்த புள்ளியையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன செய்கிறீங்க, இந்த புள்ளி ஜாயின் பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு என்னவா இருப்பேன், சிக்மா ஆவரேஜ் 0 இருப்பேன். ஓகே ஓகே, அதே மாதிரி இதில் நான் வேறு சில விஷயங்களும் குறிச்சிருக்கிறேன், அதையும் பார்த்துட்டு போவோம். இதில் வந்து என்னென்னா ஓகே, இது வந்து தந்தது சிக்மா எக்ஸும் டோரெக்ஸ் ஒய்யும் சிக்மா ஒய்யும் மைனஸ் டோரெக்ஸ் ஒய். கவனிக்கிறீங்களா, இது வந்து மைனஸ், இந்த தூரம் ப்ளஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிக்கும் போது பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இங்கே. ஓகே, உங்களுக்கு இது இப்போ உதாரணமாக இது எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் வந்து டோரெக்ஸ் ஒய் மைனஸ் டோரெக்ஸ் ஒய் வருதுண்டு. பட் அதில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அது சும்மா மைனஸ் ப்ளஸ் போட்டுட்டு அதன்படியே ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு அதேபடி இது எனக்கு ஈஸியினுடைய நான் இதன்படியே போய் இதை ஜஸ்ட் அப்படியே கொண்டு வந்து இதை ப்ளஸ் ஆகும் எடுத்து கீறுறது. அங்கே வந்து இதை ப்ளஸ் ஆகும் எடுத்து மார்க் இது குறிக்கிறது கோஆர்டினேட்ஸை. பட் மார்க் பண்ணும்போது இதை ப்ளஸ் ஆகும் மார்க் பண்ணுறது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ஏஎம் பிஎம் எடுத்துட்டீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இந்த புள்ளி உங்களுக்கு இந்த புள்ளி. ஓகே, அதிலிருந்து உங்களுக்கு இது மற்றது வந்து இந்தளவு தூரமும் இந்தளவு ஐம் ரியலி சாரி இந்தளவு தூரமும் இந்த கோஆர்டினேட்ஸ்லேருந்து கிடைக்கும். இந்தளவு தூரமும் இந்த கோஆர்டினேட்ஸ்லேருந்து கிடைக்கும். அதே மாதிரி ஓகே, அப்போ இந்தளவு தூரம் எவ்வளவு, இதை வந்து உங்களுக்கு தெரியும் சிக்மா ஆவரேஜ். இந்த புள்ளி வந்து சிக்மா ஆவரேஜ், அதிலிருந்து
சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை டூ. அப்போ இந்தளவு மாடல் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்களா, இதை வழியாக பாருங்க, இதை பார்த்தீங்களா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ. இந்த புள்ளி என்ன சிக்மா எக்ஸ், இந்த புள்ளி என்ன சிக்மா ஒய். அப்போ இந்தளவு தூரம் என்ன சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். ஸோ இது ரெண்டுமே என்ன, இந்தளவு தூரமும் சமம். ஸோ இந்தளவு தூரம் எவ்வளவு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை டூ. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யப்படும், இது தேவை. அதாவது இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்களா, ஓகே, இதில் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது. பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிரெக்ட் ஸ்ட்ரெஸ். பிரின்சிபல் ஆக்சிஸும் போது உங்களுக்கு தெரியும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0. அப்போ இந்த லைன்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி டிரெக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்னவாக இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும் அல்லது மினிமமாக இருக்கணும். அப்போ இதுதான் வந்து தீட்டா சமன் 0 இருக்கிறதுக்கான மோசக்கிளில் வரைகிற அந்த கோடு. ஓகே, ஸோ இந்த ரிப்ரசன்டேஷன் என்ன படத்தில் ரிப்ரசன்ட் பண்ணுமெண்டா இந்த படத்தை ரிப்ரசன்ட் பண்ணும். அதாவது இந்த திருப்பத்துக்கு உட்படாத ரிப்ரசன்டேஷன். ஸோ அதிலிருந்து நான் என்ன செய்யணும், 2θ1, அதான் சாரி, நான் இப்போ இதில் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு நான் θ1 திருப்புறேன்டா, இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து நான் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு θ1 திருப்புறேன்டா, இங்கே வந்து 2θ திரும்பி இருக்கு. அது வந்து நீங்கள் எடுத்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குது தானே, ஈக்குவேஷனில் நீங்கள் பயன்படுத்தினது எல்லாமே 2θ தான். ஸோ இங்கே கீறதுல வர்ற போகிற விஷயமும் வந்து 2θ தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் θ திருப்பினீங்களா, இங்கே வந்து 2θ திரும்பும். ஸோ இங்கே இருந்து இதுதான் வந்து θ சமன் 0 இருக்கு. இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கான கோணத்தின் 2 மடங்காக இருக்குது. ஸோ அதனால் 2θp1. ஸோ 2θp1 எனக்கு ஓகே. இதில் நீங்கள் முன்னுக்கு உங்களோட ஈக்குவேஷனில் பார்த்தீங்களாண்டா 2θp1 வந்து என்னத்துக்கு ஈக்குவலாக இருந்தது, tan 2θp1. tan 2θp1 வந்து இதன் கீழே இவ்வளோ தான், அதாவது 4xyன் கீழே இந்த அளவு தானே. ஓகே, இப்போ விளங்குதா என் இது போட்டிருக்கேன். ஸோ இதன் கீழே இவ்வளோ. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மோஸ் சர்க்கிளை வந்து கீறதால, ஒரு இன்ஃபினிட்டெசிமல் ஆப்ஜெக்ட்டுக்கு மோஸ் சர்க்கிள் கீறதால உங்களால் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. அடுத்து வந்து கொஷின் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த கொஷனில் இருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கிடும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் புக்கில் இருந்து ரெஃபர் பண்ண மெத்தட், அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்கள் சார் இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து கேள்வி என்னென்னா, இதில் இந்த ஒரு ஆப்ஜெக்டில் தொழிற்படுற ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிரெக்ட் ஸ்ட்ரெஸ் தரப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அதை வந்து கன்வென்ஷனோட, அதாவது சைனோட நான் குறிக்க போகிறேன். முதலாவது சிக்மா எக்ஸ் வந்து என்ன, இங்கே பாசிட்டிவ். ஏன், இது வந்து டென்ஷனுக்கு உட்படுத்தப்படும், டென்ஷன். அதே மாதிரி சிக்மா ஒய் வந்து கம்ப்ரெஷனுக்கு உட்படுத்துறதால நெகட்டிவ். 4xy வந்து அது பாசிட்டிவ் 40 மெகாபாஸ்கல். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து ஏற்கனவே சிக்மா எக்ஸ், அதாவது ஏன்றது என்ன, திருப்பாமல் இருக்கும்போது θ சமன் 0 இருக்கும்போது உங்களுக்கு சிக்மா எக்ஸும் 4xyயும் தான் இருக்கு. அப்போக்கே இவர் இருப்பார், அது ஓகே, அது சிக்மா ஒய்யாக இருப்பார். இப்போ வந்து θ சமன் 90 டிகிரியில் திருப்பினீங்களாண்டா இந்த சிக்மா எக்ஸ் வந்து என்னவா மாறிடுமெண்டா சிக்மா ஒய்யாக மாறிடும். அதே மாதிரி 4xy வந்து மைனஸ் 4xyயாக மாறிடும். ஸோ சிக்மா எக்ஸ் ஓகே உங்களுக்கு தெரியும் 50, 4xy வந்து எவ்வளவு 40. என் ப்ளஸ் 40ன்னா உள்ளுக்கு இருக்கிற ஒரு புள்ளியை பற்றி ഇതിൻ്റെ திருப்பம் கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ ப்ளஸ் 40 சிக்மா ஒய் அண்ட் மைனஸ் 4xy. சிக்மா ஒய் என்றது உங்களுக்கு தெரியும், ஓகே. மற்றது மைனஸ், ஏன் மைனஸ், இதில் இருந்து திருப்பம் எடுத்தீங்களா இது கிளாக் வைஸ், ஸோ மைனஸ். ஸோ இந்த 2 புள்ளியும் எனக்கு தெரியும். இப்போ நான் சொன்னது வந்து எந்த புக்கில் ரெஃபர் பண்ண மெத்தட். அதன்படி என்ன சொல்லணும், நீங்கள் இந்த புள்ளியை வந்து சிக்மா எக்ஸ் டேஷ் அண்ட் 4x டேஷ் ஒய் டேஷ், இது பாசிட்டிவ், இந்த திசை பாசிட்டிவ், இங்கே இது பாசிட்டிவ். ஆகவே 50 40 இதுதான் பாசிட்டிவ். ஸோ 50 40 இதில் ஒரு புள்ளி. அதே மாதிரி பி வந்து நெகட்டிவ், இதுதான் நெகட்டிவ். ஸோ -10 -40. ஆகவே 2 புள்ளியும் குறிச்சிட்டு ரெண்டையும் இணைச்சிங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணுற புள்ளி சிக்மா ஆவரேஜ் 0வாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வந்து சர்க்கிள் கீறினீங்களா மோஸ்ட் சர்க்கிள் எடுத்துடலாம். இது வந்து சேரண மெத்தடில் போயிருந்தீங்களா என்ன நடக்கும், 4xy வந்து மைனஸ்லையும்
இது வந்து ப்ளஸில் எங்கே இருப்பீங்க அதுவும் ஒன்று தான் 2xy வந்து மைனஸில் ஓகே 2xy வந்து மைனஸ் அதாவது 50 கமா மைனஸ் 40 50 கமா மைனஸ் 40 ஓகே 50 கமா மைனஸ் 40 அப்பேக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இருக்குல்ல 50 கமா மைனஸ் 40 அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அதாவது நார்மலான கார்ட்டீசியன் பிளேனை யோசிச்சு குறிக்கணும் இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ் 50 கமா மைனஸ் 40 50ன்றது இங்கே மைனஸ் 40ன்றது இங்கே அப்போ இது ஓகே தானே அதே மாதிரி இது வந்து என்னென்ன வந்திருக்கு மைனஸ் 10 கமா 40 ஆகவே மைனஸ் 10 நார்மலாக யோசிச்சு குறிங்க மைனஸ் 10 கமா 40 ஏன் அப்படி சொன்னார்னா பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து ரொம்ப ஈஸி ஏன் நாங்கள் இவ்வளோ நாளாக நார்மலாக கார்ட்டீசியன் பிளேனுக்கு தான் நார்மலாக மேலே ப்ளஸ் ரைட் சைட் வந்து ப்ளஸ் தான் பழகினாங்க ஸோ எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸின்றதால நாங்கள் வந்து சேர்ந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து இது வந்து ரீசனபிளாக இருந்ததால் நான் வந்து இங்கே இதை யூஸ் பண்ணுறேன் ஓகே இந்த பிக்சரை வந்து ஞாபகம் வச்சுருங்க ஓகே கேட்ட கேள்வி என்னென்னா முதலாவது சிக்மா ஆவரேஜ் என்ன ஸோ சிக்மா ஆவரேஜ் வந்து உங்களுக்கு இந்த புள்ளி இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கலாம் அல்லது 50 மைனஸ் அதாவது நேரடியாக சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பை 2லேருந்து எடுக்கலாம் ஓகே அடுத்து வந்து பிரின்சிபல் பிளேன் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரின்சிபல் பிளேன்ண்டா அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு எந்த அளவு கோணம் நான் திருப்பணுமோ அதை கொடுக்கணும் ஸோ இதில் வந்து என்ன நடக்குமெண்டா tan 2θ p ஸோ tan 2θ p மீன்ஸ் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து தீட்டா திருப்பிங்கன்னா இதில் வந்து இவ்வளோ மூவ் ஆகும் 2θ மூவ் ஆகும் ஸோ இவ்வளோ மூவ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் பிரின்சிபல் பிளேனே கிடைக்கும் ஸோ இவ்வளோ வந்து பிரின்சிபல் tan 2θ p ஸோ tan 2θ p is equal to என்ன இவ்வளவும் ஓவர் இவ்வளவு ஸோ இவ்வளவு உங்களுக்கு 40 தெரியுமே 2xy தானே ஸோ 40 அதன் கீழே இவ்வளவு வந்து இவ்வளவு அது வந்து இங்கே தந்திருக்கு 2x மைனஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஓவர் 2 அதிலிருந்து உங்களுக்கு வந்து 30 வருது ஸோ 4 கீழே 3 வருது இதிலேருந்து θ pயை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெருமானம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்டது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இங்கே இருக்கிற மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்னவாக இருக்குது பூஜ்ஜியமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் சிக்மா ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் சிக்மா ஆவரேஜ் மைனஸ் ஆர் மேக்ஸிமம் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ன்றது இங்கே அது வந்து என்ன ஆர் ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2xy தான் xy தான் மேக்ஸிமம் 2xy மேக்ஸிமம் உங்களுக்கு ரேடியஸ் இல்லையா ஸோ ரேடியஸ் வந்து ஏற்கனவே கண்டுபிடிப்பீங்க 50 மெகாபாஸ்கல் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் இருக்கா ரேடியஸ் வந்து இதில் உங்களுக்கு 2 கோஆர்டினேட் தெரியும் 2 கோஆர்டினேட் தெரிகிறதுலேருந்து டயமீட்டர்னு லென்த் கண்டுபிடிக்கலாம் டயமீட்டர்னு லென்த் கண்டுபிடிக்கிறதுலேருந்து அதில் ஹாஃப் தான் வந்து ரேடியஸாக இருக்குது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா நாங்கள் ஈக்குவேஷனை விட்டுட்டு தான் இந்த மெத்தட்டுக்கு வரோம் ஸோ திருப்பவும் அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறன்றதையும் விட இங்கே இருக்கிற கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற தகவல் அதில் இருக்கிற தகவல்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஏன் அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தட்டுக்கு வந்திருக்கு இது அதுக்கான அதே நேரத்தில் இருக்கிற கொரஸ்பாண்டிங் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஸோ அது வந்து இதில் இருக்கிற இதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஸோ அது வந்து சிக்மா ஆவரேஜாக இருக்குது 50 மெகாபாஸ்கல் இருக்குது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் கிவன் எலிமெண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் த்ரூ 30 டிகிரி ஸோ 30 டிகிரி திரும்புதுன்னா மோஸ்ட்டாக எவ்வளோ திரும்பும் 60 பாகம் திரும்பும் 60 பாகம் திரும்புறதுன்றது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்படியும் திரும்பலாம் தான் இப்போ இந்த கோட்லேருந்து இந்த டயமீட்டர்லேருந்து 2 பக்கமும் திரும்பலாம் ஆனால் நீங்கள் இப்போ வந்து விளங்குவீங்க ஏன் வந்து 2xy வந்து கீழே பாசிட்டிவ் போட்டது ரியல் லைஃப்பில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே திரும்ப போகுது இடப்பக்கமாக இப்படி திரும்ப போகுது அதே தான் இங்கேயும் இந்த கோடு வந்து இடப்பக்கம் திரும்பணுன்றதுக்காகத்தான் பாசிட்டிவ் டிரெக்ஷன் கீழ் நோக்கி எடுக்கப்பட்டது அப்படி இல்லை ஒருவேளை இங்கே வந்து இடப்பக்கம் ஆப்ஜெக்ட் திரும்புது ஒருவேளை மாறி மேலே பாசிட்டிவாக எடுத்திருந்தேன்டா இந்த கோடு வந்து இங்கே திரும்பி இப்படி ஒரு லைன் தான் வந்திருக்கு ஓகே ஸோ கீழே பாசிட்டிவாக எடுத்ததால தான் இந்த கோடும் இடப்பக்கம் திரும்பி என்ன செஞ்சது இப்படி ஒரு லைன் வந்தது
ஸோ இந்த கோடும் இடப்பக்கம் திரும்பணும், அட் த சேம் டைம் இந்த ஒப்ஜெக்டும் இடப்பக்கம் திரும்பணுன்றதுக்காகத்தான் இவர் வந்து கீழ் நோக்கி பாசிட்டிவ் எடுக்கப்பட்டது. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து 30 பாக திரும்புது. என்ன இப்போ கீழே எனக்கு குறித்து வச்சுருக்கேன் பாசிட்டிவ். அப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் வந்து 30 பாக திரும்பணும்னா 60 பாக இங்கே. ஏற்கனவே இந்த கோணம் கணிச்சிருப்பீங்க 26 டீட்டாபி கணிச்சிருப்பீங்க 26.56 வந்தது. அது ரெண்டாவது வரைக்கும் 53.13 டீட்டாபி தான் வந்து உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் ரெண்டாவது வரைக்கும் தான் இந்த கோணம் வரும். அப்போ இது 53.13. அப்போ இந்த கோட்டை தாண்டி இங்கெல்லாம் இருக்க போகிற இப்போ வர போகிற அந்த 60 பாகை. ஸோ அந்த 60 பாகை ஓகே 60 பாகைன்னா டீட்டா வந்து 30 பாகை. ஓகே இது வந்து 2 டீட்டா. அப்போ டீட்டா வந்து 30 பாகை. ஓகே அப்போ இந்த கோடு கிருவீங்க, கோட்டை கிரி போட்டு இந்த கோணத்தை குறிப்பீங்க. இந்த கோணம் அளவு 60 மைனஸ் இந்த கோணம் 53.13 ஆகவே 6.87. அப்போ இந்த கோணம் உங்களுக்கு தெரியும், ரேடியஸ் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த தூரம் தெரியும், அதே மாதிரி இந்த தூரம் தெரியும். ஓகே ஸோ இந்த தூரம் தெரிஞ்சால் என்ன செய்யலாம், டோர் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த தூரம் தெரிஞ்சால் சிக்மா எக்ஸ் இது சக இது வளரும். ஸோ சிக்மா எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை, அவ்வளோதான் தேவை. அடுத்தது வந்து சிக்மா ஒய். ஸோ சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க, டோர் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கடுத்தது சிக்மா ஒய் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா ஒய்ன்றது இந்த ஒரிஜினிலிருந்து இந்தளவு தூரம் கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க உங்களுக்கு, அதாவது இந்தளவு தூரம் கண்டுபிடிக்கணும்னா இல்லையா. ஸோ இந்தளவு தூரம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு இந்த லைன் தெரியும், இந்த லைன் ரேடியஸ் இந்த கோணம் தெரியும். அதில் இருந்து என்ன செய்வீங்க, உங்களுக்கு டெக்னாமெட்ரியை யூஸ் பண்ணி இந்த லெவல்லேருந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் இருந்து சிக்மா ஆவரேஜை கழிச்சு விட்டுருந்தா என்ன வரும் உங்களுக்கு, இவர் வருவார், சிக்மா ஒய் டேஷ் வருவார். விளங்குதா. ஸோ இது ஒரு உதாரணம். ஸோ மோர் சர்க்கிள் வந்து எவ்வளோ ஈஸியாக எங்களோட வேலையை சுலபமாகுதுன்றது உங்களுக்கு விளங்குதா. அவ்வளோதான்.